சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து மீனா கிட்ட தன்னோட கதைய சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. எதுக்காக சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனேன் அப்படிங்கிறது தான் இப்ப வருது. அதாவது இப்ப மனோஜால தான் முத்து அந்த பள்ளிக்கூடத்துக்கே போயிருக்கிறாப்ல அப்படிங்கிறது தெரிய வருது. பிரின்சிபால் மேல கல்ல போட்டுட்டு முத்து மேல பழிய போட்டர்றாங்க. இப்ப விஜயாவும் வந்து முத்து பாட்டி வீட்ல வளர்ந்தான் கிராமத்துல. அதனால தான் இப்படி மொரடனா இருக்கான். அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, விஜயாவும் சேர்ந்துக்கிட்டு சொல்ல, அங்க இருக்கிறவங்கலாம் முத்து தான் இத பண்ணுனான் அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. ஒரு நல்ல வேளை பிரின்சிபலுக்கு ஏதாச்சும் ஆயிருந்தது அப்படின்னா, அவன் ஜெயிலுக்கு போவான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. கொஞ்ச நேரத்தில வீட்டுக்கு போலீஸும் வருது. போலீஸ் வந்து முத்துவ அழைச்சுக்கிட்டு போயிட்டு, சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்க்க போறோம். எங்களுக்கு அப்படிதான் ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் பண்ணவே இல்ல அப்படின்னு முத்து கெஞ்சி பார்க்குறாப்ல, கதறி பார்க்குறாப்ல. ஆனா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம பாட்டியும் அண்ணாமலைய மட்டும் தான் நம்புறாங்க. வேற வழியே இல்ல முத்துவ போய் சேர்த்து தான் ஆகணும் அப்படின்னு இழுத்துக்கிட்டும் போயிடுறாங்க. இந்த கதைய தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து மீனா கிட்ட சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. முத்துவுக்கு இவ்வளோ அநியாயம் நடந்திருக்கா அப்படின்னு மீனாவுக்கே இப்ப தான் புரிய வருது. இதனால தான் நீங்க கிறிஸ காப்பாத்தணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ முயற்சி பண்றீங்களா? அப்படிங்கிற மாதிரி மீனாவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மறுநாள் காலையில கிறிஸோட ஸ்கூல காமிக்கிறாங்க. ஸோ கிறிஸ் அடிச்சான்னு சொன்னாங்க இல்லையா? அந்த பையனோட அப்பா வக்கீலோட வராப்ல. அங்க வந்து இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க போறோம் அப்படின்னு அந்த வக்கீலும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில நம்ம முத்து, மீனா, கிறிஸு, ரோகிணியோட ஃப்ரெண்டு 4 பேருமே அந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.